ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிருந்து இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு ஆனால் உங்கள் பேருங்க சிவகுமார். இந்த ஊர் பேர் தட்டநேரி. சோழ தட்டநேரிக்கு பேட்டிக்காக வந்திருக்கின்றேன். ஆனால் வணக்கண்ணா. வணக்கம் சார். நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக இந்த விவசாயத்தில் இருக்கீங்க? ஒரு 10-15 வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இங்கிலீஷ் விவசாயம் மட்டுமா வேறு தேயிலை தோட்ட விவசாயம் இருக்கா? தேயிலை இருக்குங்க. அப்பப்போ இது மெயின் தான், இந்த விவசாயம் மட்டும் மெயின் இதாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உயிர் நாடி. ஆமாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஆளுங்கள்லாம் பெர்மனெண்ட் இருக்காங்களா? பெர்மனெண்ட்டாக ஒரு 4 பேர் இருக்காங்க. ஆட்கள் குறைபாடு இல்லை, பிரச்சனை இல்லை. சரி, இந்த போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க? பூண்டு போட்டிருக்கோம். ஆமாம். பூண்டு போட்டோன்னா பூண்டில் அந்த அளவுக்கு இந்த டைம் வரத்து கொஞ்சம் கம்மி தான். வரத்து கம்மி, ரேட் கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகுறதில்ல. ஏதோ நீங்கள் ஏதோ மானியம் பார்த்து கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மானியம் கிடைக்குதா அரசு தரப்புல இருந்து? அந்த மாதிரி கிடைக்கிறது இத்தனை வருஷமாக கிடைக்கல. இப்போ தான் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, எங்கள் சேனல் மூலமாக அங்கே அரசுக்கு அறிவுறுத்துகிறோம். சரிங்க. இப்போ இந்த போகத்தை தவிர வேறு எதாவது பண்ணியிருக்கீங்களா? இப்போ கேரட் பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கீங்களா? கேரட் நீ அதை கொடுக்கணும், இந்த வாரத்தில் கொடுக்கணும். எப்படி ரேட்டு என்ன இதுன்னு தெரியல. இந்த ஓனம் பண்ணிக்கிட்டு முன்னிட்டு ஏதோ கிடைச்சா நல்லது எங்களுக்கு. இந்த விவசாயத்தில் ஏதோ கிடைச்சா அப்படியே கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு. ஆமாங்க. இப்போ உங்களுக்கு இந்த போக விட்டு அடுத்த போக ஏதோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க? போக நீ கேரட் தான் போடணும். அதுக்கு கிழங்கு போட்டு இது கேரட் போடணும். இந்த உரெல்லாம் எப்படி கிடைக்குங்க? உரெல்லாம் வெளியிலேருந்து வாங்கிக்கிறோம் சார். போன டைம் பள்ளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நம்ம ஒரு லோடுக்கு 48,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கூட்டுறவு மூலம் கிடைக்குதா இல்லையா? கூட்டுறவு அப்பப்போ கொஞ்சம் அந்த அளவுக்கு கிடைக்கிறதுல அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லது. அப்படிங்களா? ஆமாங்க. சரி, இப்போ உங்களை நீர் விஷயத்தில் எப்படி உங்களுக்கு? தண்ணியெல்லாம் கீழே டவுன்ல இருந்தாங்க. போர் கிணறு அந்த மாதிரி எங்களுக்கு போர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கவர்மெண்ட்ல. எங்களுக்கு பேரூராட்சியும் போது போர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்தா நல்லதாக இருக்கும். அப்படிங்களா? ஆமாங்க. இந்த கரண்ட் வசதியை பற்றி பிரச்சனை இல்லை? கரண்ட் வசதி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி, நீங்கள் இந்த வந்து இப்போ கொள்முதல் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த விவசாயிங்க. ஆமாங்க. இங்கே நீங்கள் வெளியே கொண்டு போவீங்களா இல்லை புரோக்கர்ஸ் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்களா? வெளியில் கொண்டு போய் மேட்டுக்குள்ளது போய் தான் விற்றுட்டு வரோம் நாங்கள். வருவீங்க? ஆமாங்க. இந்த தடவை விலை கொஞ்சம் போயிட்டுருக்கா? இல்லை, விலை கொஞ்சம் கம்மிங்க. ஏதோ 120, 130 மட்டும் தான் போயிட்டுருக்கு. அப்படிங்களா? அதனால் உங்களுக்கு விதை வந்து 90 ரூபா கொடுத்து வாங்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படிங்களா? ரேட்டு எங்களுக்கு கட்டுப்படி ஆகுறதில்ல. ஏதோ நீங்கள் பார்த்து ஏதோ மானியம் போட்டு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்படியா? ஆமாங்க. இல்லை, போன வாரம் அங்கே இந்த ஊரில் கூக்கல் துறையில் கேட்டேன், 120-130 சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ ஒரு ஏறக்குறைய கொஞ்சம் ஏறி இருக்கா? இது இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒரு 10-20 ரூபா சேர்ந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்களா? இந்த மாதிரி பார்க்கலான்னு நம்பிக்கை தான் விஷயம் பண்ணுறோம். சரி, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு போகத்தை நட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சுமாரா. ஆமாங்க. அடுத்த போகத்துக்கு முயற்சி பண்ணுவீங்களா இல்லை அதோட விட்டுருவீங்களா? இல்லை, அடுத்த போக முயற்சி பண்ணுவீங்க. கிடைக்கிட்டோம், கடவுள் புண்ணியத்தில் கிடைச்சிரும் நம்பிக்கையில் நாங்கள் பண்ணிக்கிறோம். நட்டப்பட்டாலும் கடன் வாங்கியாவது விவசாயம் பண்ணுறீங்க. விவசாயம் பண்ணுறோம். சரி, எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்கண்ணா? நீங்கள் யூடியூப் சேனல் பற்றி இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க, நல்லது தான் நீங்கள் செய்கிறது. ஆமாம். கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஊக்கம் பண்ணி யூடியூப் சேனல் நல்லா இதை நடத்துறதுக்கு நாங்கள் நன்றியா. சரி, இப்போ 2 மாதத்துல 55,000 பேர் வந்திருக்காங்க நம்மளுக்கு. சரிங்க, இவ்வளோ நேரம் எனக்கு வேலையை விட்டு எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு நீங்கள் யூடியூப் மூலிமா எங்களுக்கு கொஞ்சம் மானியம் வாங்கி கொடுத்தா கூட எங்களுக்கு இனி ஒரு சரி, எல்லாம் முயற்சி பண்ணுறோம். அதுக்காக தான் நாங்கள் வர்றோம், எல்லாம் பார்க்குறோமா. ஆமாங்க. நீங்கள் இப்போ வேலையை செய்யாமல் எனக்கு வேண்டி நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. சார், தேங்க்யூ.